ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திரசகோதரி ஹேமமயே முனிகணமண்டித மோக்ஷ பிரதாயினி மஞ்சுள பாஷினி வேதனுதே பங்கஜவாசினி தேவசுபூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜய கே மதுசூதன காமினி ஆதிலக்ஷ்மி சதா பாலயமாம். குருவாயூரப்பனுடைய அனுகிரக விசேஷத்தால் நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நலம் தரும் நாராயணியத்தினுடைய 4வது தசகத்தினுடைய 13வது ஸ்லோகத்தை அந்த முக்தனுடைய பிரம்மலோகத்தினுடைய ஒரு வைபவங்களை எல்லாம் வர்ணிப்பதற்காக பட்டத்திரி ஆரம்பிக்க இருக்கின்றார்னு கடந்த பகுதியில நாம் சிரவணம் பண்ணோம். தொடர்ந்து நாம் கேட்பதற்கு முன்னால் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்க கவனத்தில் இருக்கும். சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பெரியபாளையத்திற்கு அருகில், பெரியபாளையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலேயும், திருவள்ளூர் திவ்ய கஷேத்திரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் அவருடைய திவ்ய ஆலயத்தில் இதோ உயர்ந்த தாயாருடைய தரிசனத்திற்காக தாயார் சன்னதிக்கு வெளியே நாம் வந்து உள்ளே நுழைய எத்தனிக்கின்றோம். வெளியிலே ஒரு முகப்பு, அங்க முகப்பிலேயும் ஒரு சுதை வடிவமாக மகாலட்சுமியானவள் இங்கு எழுந்தருளி இருக்க அழகாக அவளை தரிசித்துக் கொண்டு நாம் உள்ளே நுழைகின்றோம். ஆகா, மூலவர் உற்சவர் இருவருடைய அழகான தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இந்த தாயாருக்கு இந்த திருக்கோயிலிலே ஆதிலட்சுமி என்ற திருநாமமாம். ஆதிலட்சுமி என்றால் பார்க்கடலில் தோன்றிய தாயார் ஆதிலட்சுமி. முதலிலே பகவான் மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகியை நானாக வைத்து அசுரர்களும் தேவர்களும் தானும் கூர்மாவதாரம் எடுத்து தாங்கி கடைந்த போது உருவான மகாலட்சுமியே ஆதிலட்சுமி. அவளுடைய திவ்ய தரிசனமானது மற்ற லட்சுமிகளுடைய கருணையை நம்முடைய வீட்டிலே தானாக கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வகையிலே இதோ இந்த தாயாருடைய திவ்ய தரிசனத்தை நாம் தற்செயலாக நாம் கொண்டாடக்கூடிய ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அழகான ஜனவரி 1ஆம் தேதி என்று நம்முடைய நலம் தரும் நாராயணியத்திலே குருவாயூரப்பன் நீங்கள் மகாலட்சுமியினுடைய அருளை பெறுங்கள், ஆதிலட்சுமியை தரிசித்துக் கொள்ளுங்கள், இன்றைய தினத்திலே உங்களுக்கு சர்வ நலன்களும் ஏற்படும் என்று சொல்லாமல் சொன்னானோ தெரியவில்லை. தானாகவே லட்சுமியினுடைய ஒரு ஆசியானது நமக்கு கிடைக்கின்றது. இதோ சதுர்புஜத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தோடு அபய முத்திரையை காட்டிக்கொண்டு என்னை சரணடையுங்கள், என்னை சரணடையுங்கள், உங்களுடைய சர்வ தாபங்களையும் நான் போக்குகின்றேன் என்று தன்னுடைய திருவரியை மற்றொரு ஹஸ்தத்தால் காட்டிக்கொண்டு லீலா பத்மம் என்று நாம் சொல்லக்கூடிய தாமரையை விளையாட்டாக தன்னுடைய இரு திருக்கரங்களிலும் இந்த ஆதிலட்சுமியானவள் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். பத்மப்பிரியே பத்மினி பத்மகஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி என்று ஆதிலட்சுமியினுடைய திருவடி தாமரை, திருமுகம் தாமரை, அவள் கைவற்றும் இடமெல்லாம் தாமரையினுடைய அந்த துளிரினுடைய மெலிர்ந்த உணர்ந்த அனுபவமானது பக்தர்களுக்கு ஏற்படுகின்றது. சர்வ ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய அருள் பார்வையினாலும் கடாட்சமான ஒரு நேத்திரத்தாலும் அளிக்கக்கூடிய ஆதிலட்சுமி இதோ உயர்ந்த கிரீடத்தையும் சார்த்திக் கொண்டிருக்கின்றாள். மூலமூர்த்தியானவள் எவ்வாறு நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றாளோ அதே போன்று உற்சவமூர்த்தியாகிய தாயாரும் இங்கு ஆதிலட்சுமியாகவே எழுந்தருளி இருக்கின்றார். பங்கஜவாசினி தேவசுபூஜித சத்குணவர்ஷினி சாந்தியுதே ஜய ஜயகே மதுசூதன காமினி ஆதிலட்சுமி சதா பாலயமாம் என்று சென்னை பெசன்ட் நகரில் அமைந்திருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயிலிலே இருக்கக்கூடிய ஆதிலட்சுமி அந்த கோயிலை உருவாக்கிய ஸ்ரீமான் முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் எழுதிய ஸ்லோகம்
இவளை தரிசிக்கும் போது இன்ற தினத்திலே நமக்கு தானாகவே ஞாபகத்திற்கு வருகின்றது. ஜெயகோஷத்துடன் இந்த உற்சவமூர்த்தியையும் மூலமூர்த்தியையும் அழகாக தரிசிக்கின்றோம். அந்த உற்சவமூர்த்தியும் தான் கிரீடத்தை சார்த்திக் கொண்டு உயர்ந்த திலகத்தை தான் அணிந்து கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தோடு திறந்த நேத்திரங்களோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்ய வைபவம். இந்த தினத்திலே திருப்பாவையில் ஆண்டாள் நேச நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் என்று மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்கிறாள். வாயிற்காப்பாளனையும் கோயிற்காப்பாளனையும் எழுப்பி அவனுடைய உலகத்தை அடைய வேண்டிய நேச நிலைக்கதவு இருக்கின்றதே, அந்த பக்தி எனும் கதவை நீ திறப்பாயாக என்று நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கக்கூடிய மார்கழி மாதத்தின் திருப்பாவையினுடைய பாசுரம். இங்கு கிரமமுக்தனான ஜீவன் நான் வைகுண்டத்திலே உன்னை தரிசிக்க வேண்டிய நேச நிலைக்கதவை, பிரம்ம உலகத்தினுடைய கதவை நீ திறக்க வேண்டும் என்று பட்டத்திரி பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகமும், மகாலட்சுமியினுடைய ஆதிலட்சுமியினுடைய திவ்ய தரிசனமும், ஆண்டாள் நாச்சியார் இன்று அனுபவித்த திருப்பாவையினுடைய பாசுரமும் ஒன்று சேர நாம் தீர்மானம் செய்யாமலேயே ஒத்துப்போவதுதான் நாராயணியத்தில் குருவாயூரப்பன் நமக்கு செய்யக்கூடிய பெரிய அனுகிரகமாக நாம் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இதோ நாராயண பட்டத்திரி நேச நிலைக்கதவை இந்த முக்தனானவன் எவ்வாறு கிழித்துக் கொண்டு பிரம்மலோகத்தை அடைகின்றான், அங்கிருந்து அவன் எவ்வாறு வைகுண்டலோகத்திலே பகவானுடைய தரிசனத்தை அடையப் போகின்றான் என்ற ஸ்லோகத்தை கம்பீரமாக குருவாயூரப்பன் தலையசைக்க ஆரம்பித்து விட்டார். கிருஷ்ணா தத்ரவா தவபதே தவாவச பிராகிருத பிரளயே திமுக்ததம் ஸ்வேச்சயா கலு புராபி முஷ்யதேஹ சம்விபித்ய ஜகதண்ட மோஜசாம் தத்ரவா தவபதே தவாவசன். தங்களுடைய பக்தனானவன் கீழே அந்த ஆதிசேஷனுடைய மகர்லோகத்திலே ஜுவாலை தாங்காமல் அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பி உயர்ந்த காண கிடைக்காத உலகமான பிரம்மலோகத்தை அடைந்து விட்டான். வைகுண்டத்திற்கு அடுத்தாற் போல் இருக்கக்கூடியது பிரம்மபதம். பகவானால் அவருடைய நாபி கமலத்திலே உலகத்தை எம்பெருமான் சிருஷ்டிக்கும் போது விராட் ஸ்வரூபனாக உலகத்தை தானே முழுவதும் சிருஷ்டிக்க முடியாது என்று நாரணன் படைத்தான் நான்முகனை என்று எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டவர் பிரம்மா. 4 தலைகளை கொண்டவர், வேதத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவருடைய உலகத்திற்கு ஒரு சாமானியன் அடைய முடியாது. இருந்தாலும் இந்த முக்தன் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்து கீழே இருக்கக்கூடிய கிரம நிலைகளாலே பல பேரால் பூஜிக்கப்பட்டு வந்திருக்கின்றான் என்று பிரம்மாவே அவனை வரவேற்று தத்ரவா தவபதே தவாவசன், நம்முடைய உலகத்திற்கு பிறகு இவன் செல்லக்கூடிய உலகம் பரமபதநாதனான பகவானிடத்திலே. அதனால் இவனை தக்கவாறு நாம் உபசரித்து அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு பிரம்மா இந்த கிரமமுக்தனுக்காக காத்து கொண்டு அவனுடைய உலகத்திலே எவ்வளவு ஆண்டுகள் இவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவ்வளவு ஆண்டுகள் அவனை தங்க வைக்கின்றாராம். இருந்தாலும் இந்த ஜீவன் ஒரு நாள் அந்த பகவானுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்தே தீர வேண்டும். அப்போது பிரம்ம உலகத்திலேயே இவன் தங்கிக் கொண்டிருந்தானே, ஆனால் இவன் கிளம்ப வேண்டிய நேரம் எது? மகர்லோகத்திலே இவனுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் ஆதிசேஷனுடைய தீட்சிண்யம் தாக்கும் வரை. அதுபோல பிரம்மலோகத்திலே இவன் எத்தனை நாள் தங்கி இருக்கலாம்? இதோ அழகான கணக்கை கொடுக்கின்றார் நாராயண பட்டத்திரி. பிராகிருத பிரளயே திமுக்ததம், பிராகிருத பிரளயம் வரும் வரை பிரம்மலோகத்திலே தங்கி இருக்கலாமாம். பிராகிருத பிரளயம் என்றால் என்ன? பிரம்மாவனுடைய ஆயுள் காலம் முடிந்து பிரம்மலோகம் அழியும் வரை அவன் தங்கி இருக்கலாமாம். அப்போது பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் என்ன என்பதற்கு நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் ஒரு கணக்கை சொல்லியிருக்கின்றோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், சதுர்யுகம் என்ற 4 யுகங்கள் சதுர்யுகம் என்று பெயர். அவ்வாறு 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவிற்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவிற்கு ஒரு இரவு. அவ்வாறு 1000 சதுர்யுகங்கள் தாண்டியது என்றால் பிரம்மாவுக்கு வாழ்க்கையிலே ஒரு நாள் முடியும். அதுபோன்று 360 நாட்கள் பிரம்ம உலகத்திலே நம்முடைய கணக்குப்படி அவர் கழித்தாரே, ஆனால் அது 1 வருடமாக இருக்கும். அவ்வாறு அவர் 100 வருடங்களை தாண்டும் போது
பிராகிருத பிரளய ஏதி முக்ததாம். அப்போது இந்த பிராகிருத பிரளயமானது ஏற்படுமாம். அந்த பிராகிருத பிரளயம் ஏற்படும் வரை இந்த ஜீவன் நினைத்தால் இருக்கலாம், இல்லாவிட்டால் போரும். பிரம்மலோகத்திலே என்ன இருக்கின்றது? சீக்கிரமாக நாம் பரமபதநாதனான எம்பெருமானுடைய தரிசனத்தை அடைவோம் என்று நினைத்தானே, ஆனால் ஸ்வேச்சையா கலுபுரா பிமுஷ்யதே சம்விபித்ய ஜகதண்டமோஜசா. அழகான பதங்கள். ஆழ்ந்து கவனிக்கும் போது சாஸ்திரார்த்தங்களை என்ன அழகாக நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனிடத்திலே சுருக்கி இருக்கின்றார் என்பது நமக்கு புரியும். ஸ்வேச்சையா கலுபுரா பிமுஷ்யதே. அஷ்டாங்க யோகம் செய்யக்கூடிய பக்தர்கள், ஒரு பகவத் உபாசன பராந்த காலம் என்று சொல்லக்கூடிய பிராகிருத பிரளயம் வரை அவன் பிரம்மலோகத்திலே அவனுடைய காலத்தை தான் பூர்த்தி செய்யலாம். அதனால் தான் ஒரு வேத வாக்கியத்தை நாம் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. பராந்த காலே பராமிருதாத் பரிமுஷ்யந்தி சர்வே என்று சொல்லக்கூடிய பராந்த காலம் என்பது அந்த பிரம்மாவனுடைய ஆயுள் காலம் முடிவது. அதுக்கு பிராகிருத பிரளயம் என்றும் பெயர், பராந்த காலம் முடிகிறது என்று பெயர். அந்த காலம் வரை இவன் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாவிட்டால் பிரம்மாவனிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு நான் கிளம்புகின்றேன், எனக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டியது பிரம்மாவனுடைய இஷ்டமில்லை. ஸ்வேச்சையா கலு, என்ன பாக்கியம் பண்ணிருக்க வேண்டும் அந்த முக்தனானவன். தன்னுடைய இஷ்டப்படி பிரம்மலோகத்திலே ஒரு முடிவெடுக்கக்கூடிய சக்தியை பகவான் அவனுக்கு அளிக்கின்றாராம். எந்த இடத்திலேயுமே இவ்வளவு யாத்திரைகளை கடந்து வந்தானே, அவன் எந்த இடத்திலேயும் பகவான் அவனை நிர்பந்திப்பதில்லை. பிரம்மலோகத்தில் மட்டும் பிராகிருத பிரளயம், அதற்கு பல ஆண்டுகள் இருக்கின்றது. நம்முடைய வருட கணக்கிட்டு பார்த்தோமே, ஆனால் அதுவரையும் நீ இருக்கலாம், இல்லாவிட்டால் முன்னால் என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் ஸ்வேச்சையா கலுபுரா பிமுஷ்யதே சம்விதில் ஜகதண்டமோஜசா, நீ கிளம்பி வந்து விடலாம் என்று அவனுக்கு அவனுடைய நிலையை தீர்மானிக்க வேண்டியதை இவன் சொன்னதால், ஏதாவது ஒரு காலகட்டத்திலே இந்த முக்தனானவன் அப்போது நாம் பகவானுடைய திவ்ய தரிசனத்தை அடைய வேண்டும் என்று தீர்மானம் செய்து பிரம்மாவினிடத்திலே உத்தரவு வாங்கிக் கொண்டு நேராக அந்த பிரம்மலோகத்தினுடைய ஆகாச மண்டலத்தை தான் கிழித்துக் கொண்டு பகவானுடைய தரிசனத்தை அங்கேயே அடைகின்றானாம். ஆக இவன் அஷ்டாங்க யோகத்தில் பட்ட சிரமங்கள், இவ்வளவு லோகங்களிலே இவன் பட்ட சுகானுபவங்கள் எல்லாவற்றையும் தாண்டி சம்விபித்ய ஜகதண்டமோஜசா. கிருஷ்ணா, உன்னுடைய காண கிடைக்காத பரமபதநாதனான உன்னுடைய தரிசனத்தை அந்த ஜீவனானவன் பிரம்ம உலகத்திலிருந்து கிளம்பும் போதே உன்னுடைய லோகத்தை அடைவதற்கு முன்னாலேயே நீ ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனாக பரமபதநாதனாக அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்திலே அந்த ஜெகதண்டத்தை அவன் தாண்டும் போது உத்தமமான திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றாய். நேச நிலைக்கதமும் நீக்கேலோர் எம்பாவாய் என்ற ஆண்டாளுடைய இன்றைய பாசுரம், பகவானுடைய தரிசனத்தை பல பல திருக்கோயில்களிலே நாம் அடையக்கூடிய இன்றைய தரிசனம், நாராயணியத்திலேயும் அந்த முக்தனுக்கு பரமபதநாதனான எம்பெருமானுடைய தரிசனத்தை அடைந்து மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் ஆனந்தத்தை அடைகின்றான். அவன் ஆனந்தத்தோடேயே இருக்கட்டும். மற்ற அவனுடைய யாத்திரை பகவானுடைய லோகத்தை அடையும் போது என்ன ஆகின்றது என்பதை நாம் இதே திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமி ஒரு திவ்ய சன்னதியினுடைய அழகான தரிசனத்தோடு தொடர்ந்து நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே நாம் கேட்கலாம்.